எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேவர் குரு பூஜைக்கு கலந்து கொள்ள சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வாகனத்தின் மீது செருப்பு வீசப்பட்டு இருக்கிறது. சிலர் கற்களை எரிந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தேவர் ஒரு தேசிய தலைவர் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தியும் ஊடகங்கள் வாயிலாகவும் பல்வேறு மாநாடுகளும் நடத்தி அதை ஒரு தேவர் ஜாதிய தலைவர் அல்ல, தேசிய தலைவர் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறவர்களில் நான் ஒருவன். அந்த வகையிலே தேவர் அவர்களை பார்க்க வந்த ஒருவரை கல்வீசி அல்லது செருப்பு வீசி அவமானப்படுத்துவது என்பது ஏற்புடைய ஒன்று அல்ல. அதை யாரும் விரும்பவும் இல்லை, ரசிக்கவும் இல்லை. ஆனால் இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏற்கனவே அவர் வரக்கூடாது என்று ஒரு கடுமையான போராட்டத்தை, விமர்சனத்தை பல்வேறு அமைப்புகள் வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் அவர் வந்தாக வேண்டும் என்கிற சூழ்நிலை, அவர் இயக்கம் நடத்துவதால் வர வேண்டும் என்கிற கட்டாயம் அவரை சுற்றி இருக்கிறவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் இவர்கள் தங்களை எதிர்ப்பை காட்டும் விதமாக செருப்பையும் கற்களை தூக்கி வீசியிருக்கிறார். இது இந்த தேவர் ஜெயந்தி என்பது முக்குளத்தூர் சமுதாயம் நடத்துகிற ஒரு விழா அல்ல. எல்லா சமுதாயத்தினரும் வந்து கலந்து கொள்கிறார். பசும்பொன் கிராமத்தில் நடக்கிறது, எல்லா சமுதாயத்தினரும் வந்து கலந்து கொள்கிறார்கள். ஆகையினால இவர்கள் வந்தவர்களை அவமானப்படுத்தினார் என்ற கோணத்தில் பார்த்தாலும் கூட அடிப்படையான காரணம் ஒன்றை நான் விசாரித்தவர்கள் எல்லோரும் சொல்வது என்னவென்றால், இந்த 10.5% இடஒதுக்கீட்டில் அவர் இந்த டிஎன்டி என்று சொல்லக்கூடிய பற்றி இந்த மக்களுக்கு அவர் துரோகம் அளித்து விட்டார் என்கிற ஒரு கடும் கோபம் அவரிடத்துல இருக்கிறது. அது முக்குளத்தோர் செய்வதால் முக்குளத்தோர் இல்ல, அதனோட கிட்டத்தட்ட 67 ஜாதிகள், 68 ஜாதிகள் இதில் இருக்கின்றன. இடஒதுக்கீடு நமக்கு வழங்காமல், நம்மை கலந்து ஆலோசிக்காமல் செய்து விட்டார் என்கிற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கோபத்தை அவர்கள் வெளிக்காட்டுவதற்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததை போல இந்த நிகழ்வு வந்திருக்கிறார். என்றாலும் என்னை போன்றவர்களுக்கு இது போன்ற விஷயத்தில் உடன்பாடு இல்லை. கருத்துக்களாலே மோத வேண்டுமே தவிர கல்வீசியோ செருப்புகளை வீசி தெரிவிக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. சார், நீண்ட காலமாக குரு பூஜைக்கு வராத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது வந்ததுக்கு காரணம் முக்குளத்து சமூக மக்களின் வாக்கு வங்கியை குறிவைத்துதான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அது உண்மையா இருக்குமா சார்? அதை குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? அது உண்மைதான். ஏனென்றால் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் மட்டுமல்ல, பொதுவாக அவருக்கு பதவி வழங்கிய திருமதி சசிகலா அவர்கள், அதற்கு துணை புரிந்த டிடிவி தினகரன், அவர் முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் இருப்பதற்கு உதவி செய்த ஓ பன்னீர்செல்வம் போன்ற முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை ஓரம் கட்டி ஒரு தரப்பினரை கையில வைத்துக் கொண்டு இந்த கேந்திரமா இருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் வாய்ந்த 3 பேரையும் ஓரம் கட்டி ஒரு அரசியலை அவர் செய்ததன் காரணமாக ஒரு வெறுப்பு. அந்த அதிமுக என்பது ஒரு முக்குளத்தூர் கட்சி அல்ல, ஒரு அரசியல் இயக்கம். அதுல எல்லா ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஜாதிய ரீதியான கண்ணோட்டம் இல்லை என்றாலும் கூட உட்கட்சியிலே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாதியெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா கட்சியிலையும், அரசியல் கட்சியில பார்த்தீங்கன்னா, எந்த தொகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. நம்ம வெளியே பேசலாம், வெளிப்படையா ஜாதி இல்ல, நாங்களாம் ஜாதி பார்க்க மட்டும் கூட எல்லாம் டிவிக்கு மீடியால பேட்டி கொடுக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. எல்லா இடங்களிலையும் எந்த ஜாதி பெருமனையா இருக்கிறதோ அந்த ஜாதிகளுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. அந்த கட்சியிலும் உள்கட்சியிலையும் இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு. நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை ஓரம் கட்டி விட்டார்கள், பதவி வாங்கிவிட்டு நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்கிற ஒரு ஆதங்கம், வெறுப்பு ஒரு தரப்பினர் இருக்கிறது, பெரும்பாலான இருக்கிறது தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த பதவியில இருக்கிறவர்கள், இப்ப எடப்பாடியை சுற்றி இருக்கிற செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள், அவர்களை இவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. காரணம், அவர்களை காட்டி கொடுத்தவர்கள் என்கிற ஒரு கணக்கிலே வைத்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் இருக்கிறவர்களும் சரி, அந்த கட்சியில தொண்டர்கள் கொண்ட காரணம், ஒரு முறையான காரணத்தை, ஏன் சசிகலாவை அவர் நீக்கினார், ஏன் தினகரனை நீக்கினார், பன்னீர்செல்வம் நீக்கினார், ஒரு முறையான காரணத்தை
எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு காரணத்தை எடப்பாடி சொல்லி, அவர்கள் கட்சிக்கு இந்த துரோகம் செய்தார்கள் அதனால் நீக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனைக்கு கேள்விக்கு பதிலே வந்திருக்காது, இந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, இது விவாதத்துக்கு வந்திருக்காது. அவர்களை நீக்கியதற்கான காரணம் எதுவுமே இல்லை. இந்த காரணம் இன்றைய வரைக்கும் சொல்லவில்லை. இந்த காரணத்துக்காக நான் நீக்கிறேன், இந்த கட்சியிடம் ஈடுபட்டார்கள் அதனால் நீக்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆகையினாலே அவர் மீது ஒரு படிமம், ஜாதிய கண் கொண்டு தொண்டர்களை அணுகுகிறார், கட்சி நிர்வாகிகளை அணுகிறார் என்கிற எடப்பாடியின் மீது ஜாதிய கண் கொண்டு பழகுகிறார் என்கிற ஒரு கருத்து படிமம் உருவானதன் காரணமாக இந்த எதிர்ப்பும் வந்திருக்கிறது. அதை அவர் சரி செய்ய வேண்டும், அந்த மக்களிடத்திலே சரி செய்தால்தான் நாம் தென்பகுதியிலே தென் மாவட்டங்களிலே வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் இதை ஒரு அரசியலாக பார்க்கிறார்களே தவிர, உண்மையாக தேவர் என்கிற ஒரு தேசிய தலைவர், அவருக்கு நாம் உரிய அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று உளப்பூர்வமாக வருகிறவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அரசியல் கட்சிகள் ஆதாயம் கருதித்தான் வருகின்றன. ஏனென்றால் தேவர் தேசிய தலைவர் என்கிற கருத்தை நிலைநிறுத்த எவரும் தயாராக இல்லை. அப்ப ஏன் அவரை போய் நம்ம பார்க்கணும், ஏன் முக்குலத்தோர் தலைவர் ஏன் சொல்லணும், அவர் ஒரு ஃப்ரீடம் போயிட்டார் அப்படிங்கிற லெவல்ல எல்லாரும் பார்த்தாங்கன்னா நன்றாக இருக்கும் என்பது. சார், தென் மாவட்டங்கள்ல கட்சியை பலப்படுத்துங்க அப்படின்னு முன்னதாக சில நாட்களுக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளுக்கு அறிவித்திருந்ததாக செய்தி வெளிவந்தது. சோ இப்ப நீங்களே சொல்லி இருந்தீங்க, ஓபிஎஸ் அவர்களும் கட்சியில இல்ல, சசிகலா அவர்களும் இல்ல, டிடிவி தினகரன் அவர்களும் இல்ல. இவர்கள் இல்லாமல் அதிமுக தென் மாவட்டங்கள்ல கட்சியை பலப்படுத்த முடியுமா சார்? இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால், நான் ஜாதி சார்ந்து பேசல, குறிப்பாகவே திராவிட கட்சிகள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அதுல பெருமளவு முக்குலத்தோர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, காமராஜர் காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தேவர் மறைந்திருப்பனால தேவருடைய இறுதி சடங்குக்கு மரணத்துல காமராஜ் கலந்து கொள்ளவில்லை. எம்ஜிஆர், அண்ணாவும் எம்ஜிஆரும் கலந்து கொண்டார்கள். ஆகையினால இவர்கள் அப்படியே திராவிட கட்சிக்கு வந்து விட்டார்கள். காங்கிரஸ் ஒரு வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாகி, பெரும்பான்மையான முக்குலத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திராவிட கட்சி இருக்கிறார்கள். திமுக அதிமுக என்ற கட்சியிலே மாறி மாறி இருக்கிறார்கள். அதிலே வலுவான கட்டமைப்போடு தென் மாவட்டங்களில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எடப்பாடியோடு இருக்கிறார்களா என்பது கேள்வி. அதுவே இப்ப பிரித்து 3 தலைவர்களை, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அவர்களை இவர் ஓரம் கட்டுகிறார். மீது இங்க இருக்கிறவர்கள ஆளுமை மிக்க தலைவர்களாக அறிவிக்க முடியாது. திண்டுக்கல் சீனிவாசனையோ, ராஜன் செல்லப்பாவையோ, ஆர்பி உதயகுமாரோ இவெல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். எடப்பாடி கூட்டு கொள்ளை அடித்தவர்கள் என்று சொல்லலாமே தவிர அவர் பெரிய ஆளுமை மிக்க தலைவர் சொல்ல முடியாது. சரியோ தவறோ, சசிகலாவுக்கு இருக்கிற ஆளுமை இந்த தலைவர் யாரும் கிடையாது. அதனால 33 ஆண்டு காலம் புரட்சி தலைவியின் தோழி என்கிற ஒரு அடையாளத்தோடு ஒரு ஆளுமையாக இருந்தார். டிடிவி தினகரன் என்பவர் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக முன்மொழிந்தவர் என்கிற இடத்தில் அவர் இருந்தார். எந்த இவர்களெல்லாம் அமைச்சர்கள் என்கிற தவிர தனிப்பட்ட முறையில் எந்த சொல்வாக்கும் இல்லாதவர். அப்படி இருக்கிற பொழுது இவர்களை வைத்துக் கொண்டு அதிமுக ஓட்டுகளை நான் வாங்கி விடுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது அது பொறுத்துதான் பார்க்கணும். ஏன்னா தேர்தல் வாக்குகளை எண்ணியாதான் தெரியும். ஏன்னா சொல்லலாம், கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய விஷயம் போல. ஒரு ஆளுக்கு 200-300 ரூபா ஒரு குவார்டரு வண்டி எடுத்து கொடுத்தா எல்லா கட்சியும் கூட்டம் சேரும். அது இல்லாம யாரும் வர மாட்டாங்க. தன்னெழுச்சியாக தொண்டர்கள் இயக்கத்துக்கு திரண்டு விடுகிறாங்க. கதையெல்லாம் நடந்து போச்சு. இப்பெல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு நியாயமா ஒரு செலவு பண்ணாலுடைய கூட்டம் கூடாது. அதில் கூடுகிற கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் மாநாடு நடத்தினேன், தொண்டர்கள் இடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் சும்மா மீடியாவுக்கு பேச்சுக்கலாம். கிராமத்தில் சொல்லுவான் ஜபர்தஸ்தா பேச, அது கிடையாது. வாக்குகளை எண்ணி பார்த்தாதான், எலெக்ஷன் முடிஞ்சாதான் இவர் வெற்றி பெற. இதுவரையில எடப்பாடி எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை. ஓபிஎஸ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தினகரன் சசிகலா பிறகு நடைபெற்ற எந்த தேர்தலும் அவர் வெற்றி பெறவில்லை. ஆக 2024 பாராளுமன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெறுவாரா, அவர் வாக்குகள் விழுமா என்பது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆளுமையோ தனித்திறமை எதுவும் இல்லை. எடப்பாடியை பொறுத்தவரையில் ஒரு ஆளுமை மிக்க தலைவரா சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தனித்திறமைகள் எதுவுமே. கம்பராமாயணம்னு புத்தகத்தில் எழுதியிருக்கு, அதை சேக்கிலார் எழுதினார்
சொல்றாருன்னா, ஒரு பேசிக் ஒரு அடிப்படை அறிவே இல்லாதவர் எப்படி ஒரு முதலமைச்சர்? ஆரியம்னா திராவிடம்னா என்ன அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறார் ஆளுநர் சொல்றது. இப்ப ஒரு திராவிட கட்சியில இருக்கிற ஒரு தலைவன் ஆரியம் என்றால் என்ன, திராவிடம் என்று தெரியாதவன் எப்படி தலைவனா இருக்க முடியும்? எப்படி தொண்டர்கள் எந்த ஆங்கிள் பார்ப்போம், மக்கள் எப்படி பார்ப்போம்? ரைட்டா ராங் இது ஆரியம். அது 2024 தேர்தலில பாராளுமன்ற தேர்தலில வாக்குகளை எண்ணுகிற பொழுதுதான் யாருக்கு என்ன செல்வாக்கு என்று தெரியும். அதிலே கூட தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல், ஆனால் மக்கள் அதை மனதிலே கொண்டு வாக்களித்து விட்டார்கள், என்னை ஒரு பொருட்டாக நினைக்கிறோம் என்று சொல்லி தப்பிக்கலாம். 2026 கண்டிப்பா தெரிஞ்சிடும் யாருக்கு என்ன செல்வாக்கு. அதுவரையில் இந்த வாக்கு என்னுடையது, அந்த வாக்கு என்னுடையது, அந்த சமூக வாக்கு என்னுடையது சொல்லலாம். கதைக்கு உதவாத சங்கதி. ஒரு பக்கம் தேவர் குரு பூஜையை ஒட்டி அதிமுகவுல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, பேசப்படுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் சமீப காலமாக பாஜக தேவர்கிட்ட நெருங்குவதை பார்க்க முடியுது. அதை நீங்க கவனிச்சீங்களா சார்? கூர்ந்து கவனித்து வருகிறோம். பாஜகவை பற்றி நான் பல்வேறு ஊடகங்களில் பேசியிருக்கிறேன். அவர்களை நினைக்கிற பொழுது ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, ஒரு பக்கம் வேதனையா இருக்கு, ஒரு பக்கம் கோபமா வரும். ஒரு அரசியல் இயக்கம் தன்னுடைய சாதனைகளை சொல்லி இந்த ஊர்ல கட்சி தமிழகத்திலே பாஜக வளரணும் என்ன சொல்லணும், நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். மத வெறுப்பு, ஜாதி இதை ஒண்ணு வச்சு எப்படி வளர முடியும்? சரி, நீங்க இன்னைக்கு பசுமன் தேவர் அவர்களை நீங்க சொல்றீங்க, இப்போ அண்ணாமலை பேசுறாரு. பாஜகவுக்கும் தேவருக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். இந்த கட்சியில ஒரு உறுப்பினர் இருந்தாரு, இல்ல எந்த வகையில ஒரு சம்பந்தம்? வீர சவர்கார், இந்து மகாசபா எல்லாம் நேதாஜிக்கும் தேவருக்கும் எதிராக செயல்பட்டவர். வரலாற்றுலயே வரலாற்று ரீதியா ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வராது. ஆர்எஸ்எஸ் விரும்பியவர் இல்ல, ஆர்எஸ்எஸ் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று கருத்து கொண்டவர் முத்துராமலிங்க தேவர். நீங்க எப்படி அவரை உரிமை கொண்டாடுறீங்க? காரணம் உங்கள்ட்ட தலைவர்கள் இல்ல. பாஜக நீ தலைவர் யார சொல்லுவீங்க? ஒரே ஒருத்தர் இருக்காரு, வீர சவர்கார். அவரை சொல்லுங்க. அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மண்டியிட்டு வெளியே வந்தவருங்கிற ஒரு அவப்பெயர் உள்ளவர். அவரை சொல்லி இந்த ஊர்ல ஓட்டு வாங்க முடியாது. அதுக்காக என்ன பண்றாரு? தலைவர்களை தேடுறாங்க. யார கேளுங்க இங்க தலைவருங்கிறான். ஒரே எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. இப்ப செத்து போன பாரதி கூட விடல. அவரு 1921 31 பேச. சரி, பாரதியாருக்கும் பாஜக சம்பந்தம்? பாரதியார் என்ன சொன்னாரு? ஜாதி மதங்களை பாரோ, உயர் ஜென்மமை தேசத்தில் எதிராயும் வேதியராயும் ஒன்றே வேறு குலத்தினாரு உண்டு. நீங்க எப்படியா சொல்றீங்க? மத வெறுப்பை விதைக்கிறீங்களா? முஸ்லீம்கள்லாம் இருக்கக்கூடாது இந்த நாட்டிலேங்கிறீங்க. மத வெறுப்பை விதைப்பதை அரசியலா செய்து கொண்டிருக்கிறீங்க. எந்த தலைவரை விரும்பக்கூடாது உங்களுக்கு யோகிதை இருக்கு? நாட்டு விடுதலைக்கு உங்களுக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? பாரதியார் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி செத்து போனவர். இளவுக்கு போன 8 பேர் வெக்க நாட்டுக்காக உழைப்பு. வாவு சிதம்பரம் நாட்டுக்காக உழைப்பு. நீங்க ஒரு நாள் கூட செயலுக்கு போனது கிடையாது. இந்த பாஜக இருக்க யாராவது நாட்டுக்காக போயிருக்காங்களா? எந்த அடிப்படையில் இந்த தலைவர்கள் இந்த தலைவர்களை தான் காங்கிரஸ் இருந்தவர்கள் காங்கிரஸ் உரிமை கொண்டாடுனா ரைட்டு, நீ எதுக்கு கொண்ட? பாஜகவுக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். இந்த கட்சிக்கு ஒரு ஸ்தான பிராப்தி உண்டா? அவங்க பாடியில கேட்கிறேன். என்ன சம்பந்தம் உங்களுக்கும் தேவருக்கும்? தேவரை நீங்க எதுக்கு உரிமை கொண்டாடுகிறீர்கள்? அவ்வளவுக்கு என்ன இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன தேவர்ல சமூகத்துல இருக்கலாம் அவ்வளவு முட்டாளா இருக்காங்க. நீங்க சாதனையை சொல்லுங்க. நாங்க 9 வருஷம் இந்த சாதனை செஞ்சிருக்கோம்னு சொல்லி பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கீங்களா? பேரல் விலை $27 வந்ததுக்கு அப்புறமா 100 ரூபாய்க்கு விற்கிறீங்களா? என்ன குறைச்சிருக்கீங்க? என்ன சாதனை செஞ்சிருக்கீங்க? பெட்ரோல் டீசல் கேஸ் எந்த விலையா குறைச்சிருக்கீங்களா? என்ன நீங்க மக்களுக்கு செய்திருக்கீங்க? 9 ஆண்டு காலத்தில் பாஜக செய்த சாதனை என்ன? 14 லட்சம் கோடி கடனை கார்பரேட் முதலாளிக்கு தள்ளுபடி பண்ணாங்கிறான். ஆர்டிஐல கேட்டா 20 கோடிங்கிறான். கார்பரேட் முதலீடுக்காக ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஒரு நிதியமைச்சர், இவர் நிதியமைச்சராக இருக்கிறது தகுதியற்றவர்னு நான் சொல்லல. பாஜக கட்சியில இருக்க சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. சுப்பிரமணிய சாமி பொருளாதாரம் உலகத்துக்கே தெரியும். அவர் சொல்றார், ஒரு இந்த மாதிரி ஒரு நிதியமைச்சரை வச்சுக்கிட்டு கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு சாதாரண ஏழை, நீங்க இன்னொன்னு சொல்றேன், வெக்க கடை, நம்ம பேங்க்ல பணம் போடுறோம், நான் வங்கியில கணக்கு போடுறேன், என்னுடைய பணம் மினிமம் பேலன்ஸ் 500 ரூபாய் இல்லைன்னா அதுக்கு அபராதம் போடுறது எவ்வளவு ஏகத்தனமான வேலை? என் பணத்துக்கு நீ வட்டி தரணும். நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணேன்னு எத்தனாயிரம் கோடி நீங்க வாங்கியிருக்கீங்க ஏழைகிட்ட? நான் பணம் இல்லாட்டி போயிட்டு போ, என் பணம் இல்லாட்டி இருக்க காலத்துக்கு வட்டியை போடு, இல்ல வட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போ. அபராதம் உரிமை உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இது யாருடைய ஆட்சியில் நடக்குது? இல்ல மக்களுக்கு தெரியாதா? எந்த ஒரு சாதனை செய்யாம சும்மா இந்து நாங்களா இந்து
வாங்க எல்லாரும் இந்துக்கு ஆபத்து. என்ன இந்து மதத்துக்கு ஆபத்து? இவங்க 9 வருஷம் ஆட்சி வந்த அப்புறம் இந்து மதத்துக்கு ஆபத்து வருது. இதுக்கு முன்னால காங்கிரஸ் வந்த காலத்துல ஆபத்து இருக்கா? இந்து மதத்துக்கு எப்போது ஆபத்து? இந்து மதத்துக்கெல்லாம் ஆபத்து வரல, ஒண்ணும். மதத்தை வியாபார பொருளாக மாற்றியவர்கள் பாஜக. என்ன இந்து மதத்துக்கு ஆபத்து வந்துருச்சு? என்ன ஊர்ல எல்லாம் வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தாயா பிள்ளையா பழகிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க பல இடத்துல. இவர்கள் மத வெறுப்பை விதைத்து இந்த நாட்டிலே பிரிவினை உண்டாக்குற ஏற்பாடு செய்து. தலைவர், நான் என்ன சொல்றேன், உங்க கொள்கையை சொல்லி செய்யுங்க, எனக்கு ஒன்றும் வருத்தமே கிடையாது. தமிழ்நாடு தேசிய நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் என்னை போன்றவர்களுக்கு நிறைய விருப்பம் உண்டு. திராவிட கட்சிகள் இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளலாம். எந்த சித்தாந்தம் ஒரு அதிமுக இருக்கிறவன் நல்லவன், திமுக இருக்க ஊழல் செய்யறவனா எப்படி இருக்கும்? என்ன அடிப்படை இருக்கு பாஜக கொள்கையில? கூட்டணி அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக காரன் திட்டு போனா எவன்? 2 பேரும் ஒரே குட்டையில் உரிய மொட்டைகள் தானே, காமராஜ் சொன்ன மாதிரி 2 பேருக்கும் ஊழல் வழக்கு இருக்குல்ல, எல்லாருமே ஊழல் வழக்கு இருக்குல்ல. அப்புறம் இவரு மட்டும் எப்படி உத்தமர், அவரு மட்டும் எப்படி அயோக்கியம் சொல்றீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இருக்கவங்க சுத்த முட்டாள்கள் நினைத்து இப்படி பேச்சு கொண்டிருக்கீங்களா? ஒரு கருத்து ரீதியான அரசியல் இருக்கணும். நாங்க இந்த சாதனையை செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கிற துப்பு இருக்காங்க, அதெல்லாம் சொல்றதே இல்லை. எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது. ஆனா அவரை திட்டு விட்டாரு. ஆரியந்திரான ஆளுநர் ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு சனாதன வகுப்பு எடுக்கிறார். அதெல்லாம் பெரியார் காலத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெரியார்னு ஒரு பேரை சொன்னாவே பதக்க அப்படியே அதிர்றாங்களே, எதுக்கு? இன்னும் அவரை வீழ்த்த முடியவில்லை. பெரியார் என்ன சொன்னாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது வள்ளுவர். அதேதான் பெரியார் சொன்னார். யார் எதை பத்தி சொல்லியிருந்தாலும், நானே எதையோ சொல்லியிருந்தாலும், உன் அறிவுக்கு ஏற்றுக்கொள்வதா இருந்தால் உன் அறிவு ஒட்டுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள விட்டுருங்கிறார். அப்புறம் நீ பெரியார போய் நோன்ற? அவர்தான் சொல்லிட்டார்ல, என் கருத்தை ஏற்றுக்கிட்டா அவனு சொன்னாராம் பெரியாரு. உன்னால பிடிச்சா இருந்துக்க, இல்லாட்டி உன் வேலையை பாருன்னு சொல்லி. அப்புறம் பெரியார போகிறத ஒரு சிலையில போய் அதை பண்றது இதை பண்றது. பெரியார் கல்யாணம் பண்ணாருங்கிறது. பெரியார் கல்யாணம் பண்ணது எதுக்கு தெரியல? சொத்து பாதுகாப்பு கருதி அவர் கல்யாணம் பண்ணார். மணியம்மா என்ன உடல் சுகத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டாரா? அயோக்கியத்தனமான பிரச்சாரங்களை செய்றீங்க. அவர் வயசுனா, இந்த அம்மா வயசுனா. அதுக்கு ஐடியா கொடுத்த யார் தெரியுங்களா? அந்த திரைமறைவுல ராஜாஜி தான் ஐடியா. அது ஒரு பிராமணன் தான் ஐடியா கொடுக்கும். நீங்க உங்க சொத்துக்களை அவரு சொல்றாரு, எனக்கு பின்னால ஏராளமா சொத்துக்கள் இருக்குது, அதை யார் நிர்வகிக்கிறது அப்படிங்கும் பொழுது நீங்க சொத்துக்காக வரை மணியம்மைய திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல அது எப்படி வெளியே வரலான்னு அண்ணாதுரை வெளியே வருது. இது அவங்க உள்கட்சி பிரச்சனை. இதை ஒரு பாருங்க, வலைதளங்கள்லாம் பாருங்க, பெரியார் பெற்ற மகளையும் கல்யாணம் பண்ணிட்டார். சொத்து பாதுகாக்க செஞ்ச ஒரு கல்யாணத்தை வச்சு இப்படி நீங்க என்ன செய்ய போறது? என்ன பெரியார அதாவது பெரியார் இறந்து போயிட்டாரு, அவர் அயோக்கியனாவோ இல்ல அவர் ஒரு காமுகனாவோ சித்தரித்து உங்களுக்கு ஆக போகுது என்ன? நீ உன் கருத்து என்ன, உன் கொள்கை என்ன சொல்லு. இன்னைக்கு நீ என்ன செய்ய போற? இந்த நாட்டு மக்களுக்கு 9 வருஷமா இருந்த பாஜக என்ன செஞ்ச, இனி என்ன செய்ய போற? அதை பேச்சு. அதை விட்டு பெரியாரே போய் நோண்டிட்டீங்களே, எதுக்கு? தமிழ்நாட்டிலே இந்த போன்ற கீழ்த்தரமான அரசியலை செஞ்சா எடுக்காது. தொடர்ந்து தோத்துக்கிட்டு தான் வர்றான். கையில ஒரு வேலை ஒண்ணு பிடிச்சிட்டு போறாங்க, வேலுக்கு செருப்பு போட்டு வேலை பிடிச்சிட்டு போறாங்க. கேட்கறாங்க, என்ன அது, எதுக்கு இதெல்லாம் யாரு கேட்டா? அவங்கள நீ மக்களுக்கு ஒண்ணும் இல்ல, கேஸ் வேலை. அவர் என்ன சொன்னாரு? பெட்ரோல் விலை 50 ரூபாய்க்கு இப்ப நான் ஆயிடுச்சா? கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 3 வருடங்களா பெட்ரோல் ஒருத்தன் இன்னைக்கு போக முடியும். ஒருத்தர் ஒரு சொந்தக்காரனை பாக்குறா கூட யோசிக்கிறான், 100 ரூபாய் பெட்ரோல் போட்டுப்பேன். இதான் இன்னைக்கு யதார்த்த நிலைமை. சாதாரண மக்கள் வந்த பசங்கள இன்னைக்கு கேள்விக்குரியாது. அண்ணனை பார்க்க போனோம்னா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க. ஏன்னா அவன் 100 கிலோமீட்டர்ல இருந்தானா, 50 கிலோமீட்டர்ல இருந்தானா. இதெல்லாம் யாருடைய ஆட்சியில? உங்க ஆட்சி. இதெல்லாம் மக்கள் நினைக்கவே மாட்டாங்க. நீ இந்துவாரு ஜந்துவாரு நாசமா போய் யாரு கேட்கறான்? அடிப்படை வாழ்வுக்கே பிரச்சனை. பெட்ரோல் போட வழியெல்லாம் மக்கள் சாகுறான், தத்தளிக்கிறான். அதை விட்டு நம்மளாம் இந்துவா இருப்போம், நம்மளாம் இந்துவா இருப்போம். யாரா கேட்டாங்க? தேவை இல்லாம எரிச்சலா வருதா இல்லையா? நாங்களும் யாருப்பா? எல்லாரும் இந்து தானே. என்ன இந்துக்கு ஆபத்து வந்துருச்சு? நீ காப்பாத்தி போற? எங்களோட வாழ்க்கையை சூறையாடியான நீ தானே. இதெல்லாம் மக்கள் வெளிப்போட தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல எதுவுமே பண்ண முடியல. என்னென்னமோ வித்தையை காமிக்கிறான், என்னென்னமோ சொல்லி பார்க்கறான், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இப்பொழுது நான் பாஜக வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒழுங்கா அவங்க கொள்கையை சொல்லி உங்க சாதனையை சொல்லி கேட்டு சாதனை சொல்லுங்க. நாங்க இந்த சாதனை சொல்லுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. அதை விட்டு தேவையில்லாம ஆரியம் சதாதனம் வெங்காயம் இதெல்லாம் எதுக்கு பேசி
பெரியார் சொல்லும்போது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, வெங்காயம் அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது பெரியாரை பற்றி பேசுவது, திராவிடத்தை பழித்து பேசுவதெல்லாம் ஊசி போன வடைக்கு சமம். பாஜக தோழர்களே, ஊசி போன வடையை மீண்டும் எண்ணெயிலே போட்டு எடுத்து சாப்பிட முடியாது. ஆகையினால நான் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது விஷயம் சார், ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டுல இவங்க தேவர் குரு பூஜையை சரியாக நடத்தல, ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிடுறாரு. இத குறிச்சு உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்குள்ள என்றைக்குமே தமிழக அரசாங்கம் தேவர் ஜெயந்தி என்றால் அதற்குரிய பாதுகாப்புகளை செய்கிறார். அது ஒரு அரசியல ஒரு புரோட்டோகாலா வச்சிருக்காங்க. இந்த குரு பூஜையை பொறுத்தவரையில் என்ன செய்திருக்கிறார் என்றால், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கலவரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கருதி அதற்காக கடுமையான பாதுகாப்பு போட்டு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் அரசாங்கத்தை போலார் சொல்ல முடியாது. எல்லோரும் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறார். எல்லோரும் போறாங்க, அஞ்சல் செலுத்துறாங்க. RN ரவிக்கு என்ன வேலை என்றால் ஆளுநர் வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் பார்த்து, ஆளுநர் வேலையை தவிர இது எல்லா வேலையும் பார்த்து கொண்டு அவருடைய வேலை என்ன? ஆளுநர் வேலையை இன்னைக்கு அவர் ஒழுங்கா பார்த்துருக்காரா? அவருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டிருக்காரா? மசோதாக்களை கையெழுத்து போடவில்லை என்று சொல்லி இந்த அரசாங்கம் வழக்கு போகிறது வேண்டியது இருக்கு. உங்களை யார் இதெல்லாம் கேட்டா? தேவர் போறவங்க வருத்தப்படணும், நாங்களே வருத்தப்படணும். தேவர் ஜெயந்தி நீ உனக்கு தான் போற மக்கள் வருத்தப்படணும். ஐயா, நாங்க தேவர் ஜெயந்தி கொண்டு போனோம், எங்களை போலீஸ் சரியா இது பண்ணல, நடத்தல, அங்க போனோம் சாப்பாட்டுக்கு இல்லாம தண்ணி கூட பச்சை தண்ணி கூட கொடுக்காம நான் கஷ்டப்பட்டேன் எவ்வளவு சொன்னாங்க. தேவர் ஜெயந்தியை கொண்டாடுற என்ன குறை என்னை கண்டுட்டேன்? ஒரு கவர்னருக்கு என்ன வேலை? இதா வேலையா? கையெழுத்து போட அனுப்பித்த மசோதாக்களை கையெழுத்து போடுவதற்கு உங்களுக்கு அறிவு இல்லை. அதை விட்டுவிட்டு இங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லிக்கிட்டு தேவர் ஜெயந்தி கொண்டா, தேவரை மதிக்கல, தேவரை மதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நீயா? நாட்டு மக்களுக்கு தெரியும் தேவர் என்ன செஞ்சாரு, நீங்க என்ன செய்யுங்க. தேவரை மதிக்காம அத்தனை லட்சம் பேர் போறான். ஒரு சாமியை ஏன் கும்பிடுறான்? அவ்வளவு சாதனை செஞ்சிருக்காரு. 20,000 நாள் வாழ்ந்திருக்காரு, 4,000 நாள் ஜெயில. நேதாஜியினுடைய படைத்தளபதியா இருந்திருக்கு. என்ன அவரை எல்லோரும் மதித்துக் கொண்டிருக்கிறார். அவரை ஜாதிய தலைவர் சிறுமைப்படுத்தியவர் யார்? அதுதான் கூட பெரிய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. தேவரை ஜாதிய தலைவராக சொல்கிறவன் யார்? ஜாதிய ஒண்ணும் உள்ளவன். என்னை பொறுத்தவரையில் தேவர் என்பவர் தேசிய தலைவர். எந்த ஜாதியை பண்றாங்க? நான் தேவர் சமுதாயத்தை சார்ந்திருந்தாலும் கூட எனக்கு அவரை சொந்தக்காரன் உரிமை பாராட்டலாமே தவிர எனக்கு சொந்தமானவர் அல்ல. அவர் இந்த நாட்டுடைய சொத்து. இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுத்த விடுதலை போராட்ட வீரர். அப்படித்தான் அவரை பார்க்கணும். அவரை என் சொந்தக்காரன் என்று சொல்லி நான் மாறு தட்டுவது சரியான விஷயம். அது ஒரு தவறான முன்னுதாரணம். தேவர் என்பவர் ஒரு தேசிய தலைவர், விடுதலை போராட்டம். தேவர் மட்டும் பாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதி, எவ்வளவு பேர் போராடிருக்காங்க. சுதந்திர காப்போடைய அத்தனை பேரையும் நம்முடைய காலில் விழுந்து வணங்குவார். அவர் எந்த ஜாதி எந்த மதம் அதை பற்றி எவ்வளவு இஸ்லாமியர் இந்த நாட்டுக்காக போராடி சொல்ல முடியாது, சொல்ல கடக்க முடியாத. அந்த நீங்க டெல்லியில போய் பாருங்க, இந்தியா கேட்ல எழுதி வச்சு சுதந்திர போராட்டம் சேர்த்த முஸ்லீமோட லிஸ்ட். நாட்டு விடுதலைகள் எல்லாம் அப்படித்தான் பார்க்கணும். அவர் இந்து முஸ்லீம் இந்த ஜாதி எல்லாம் பார்க்க. இதெல்லாம் யாரு சொல்லி தர்றா? இந்த பிஜேபி இந்த மாதிரி பிரச்சனை. தேவரை மதிக்கல, அவரை மதிக்கல. உன்னை யாரு கேட்டா? யாருக்கு நாங்க சொன்னோம்? எந்த தேவர் அமைப்பால் சொன்னாங்களா? இல்ல எந்த விடுதலை போராட்ட வீரர்கள், இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் தான் சொன்னாங்களா தேவருக்கு மரியாதை முக்கியம்? RN ரவியா? அவருக்கு என்ன தெரியும் தேவருக்கும் RN ரவிக்கும் என்ன சம்பந்தம்? எதையாவது கொளுத்தி விட்டு இங்க ஏதாவது அதுல ஒரு அரசியல் பண்ண முடியுமா நினைக்கிறேன். தேவரை உரிய மரியாதை எல்லோரும் கொடுத்தார். நாட்டு மக்களுக்கு எல்லோரும் தேவரை பிடித்திருக்கிறது. ஜாதிய வர்ணம் கொண்டவர்கள் தேவரை பிடிக்காம இருக்கிறார். அதை மாற்றுவதற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இமானுவேல் சேகரன் கொலை வழக்கிலே, அதுவும் அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. அதை மாற்றுவதற்காக திருச்சியிலே 7 ஆண்டுகள் தொடர்ந்து தேவர் தேவேந்திர ஒற்றுமையாக மாநாடு நடத்தினார். 2 சமூகங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இன்றளவு போராடி கொண்டிருக்கிறோம். நான் என்னை போன்று எல்லோரும் ஒப்புது அந்த கருத்துக்கு வந்து விட்டாங்க. பலர் அதை பாக்குறாங்க. எல்லோருமே இப்ப தாழ்த்தப்பட்ட மக்களும் விரோதம் பாருங்க. அரசியலாக்கப்பட்டு விட்டது. ஒரு அரசியல் படுகொலை என்பது ஜாதிய படுகொலையாக மாற்றப்பட்டு கருத்து மெல்ல மெல்ல வெளியே வந்து விடுகிறது.
இந்த எல்லோரும் சமத்துவத்தை பேசிக் ஒரு சில பேர் இருக்கிறான். ஜாதியை வெறி பிடித்தவன் எல்லா ஜாதியும் இருக்கான். எங்க ஜாதி இல்ல, எல்லா ஜாதியும். ஆனால் அது முக்கியம் இல்ல. மெஜாரிட்டி மக்கள் இடத்துல ஜாதிய உணர்வோ மத உணர்வோ இல்லை. எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்கிற உணர்வுக்கு மக்கள் இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே வந்து ஜாதியை வைத்துக் கொண்டு மதத்தை வைத்துக் கொண்டு பாஜக ஆட்சியை பிடிப்பது எந்த காலத்தில் நடக்காது. மற்றபடி ஒரு சாதனை சொல்லி வரட்டும், தாராளமான சாதனையை சொல்லட்டும். இந்த சாதனை சொல்லட்டும், நாங்க வருகிறோம். அப்படி ஒரு சாதனை சொல்லு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா? தலைவர்கள் பஞ்சத்துல இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படும். அவங்க நினைச்சா எனக்கு வேதனையா. வல்லபாய் பட்டேலை கூப்பிட்டு தலைவருங்கிற வல்லபாய் பட்டேலுக்கு பாஜக என்ன சம்பந்தம்? மகாத்மா காந்தி கும்பிடுறீங்க, கோட்சேவையும் கும்பிடுறீங்க, என்ன கணக்கு? கோட்சேக்கும் ஜெய, காந்திக்கும் ஜெய, என்ன கொள்கை அது? எப்படி உங்களை மக்கள் ஏற்றுக்கலாம்? எல்லாம் வந்து தமிழகத்துல விலை போகாது, இந்த கருத்துக்கெல்லாம் எடுபடாது. அதனால தமிழகத்தில பாஜக வர வேண்டும், காலு கொண்டு வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு சாதனைகளை மட்டும் அவர்கள் சொன்னால் கொஞ்ச நாள் ஒன்றாக்கு மேல ஓட்டு வாங்குறதுக்கு வழி இருக்கு. ஆர்பி உதயகுமார் அவர்கள் ரத்த கையெழுத்தெல்லாம் போட்டு தொண்டர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு, அதை கவனிச்சீங்களா சார்? ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கேன். ரத்த கையெழுத்து போடுற அளவுக்கு அங்க என்ன நடக்குது? ரத்த கையெழுத்து போட்டு வான்னு சொல்றவங்க போராட்டம் நடக்குது. தேவர் என்கிற ஒரு தலைவர் அகிம்சை வடிவான தலைவரை வரவேற்பதற்கு ரத்த கையெழுத்து. அதை சொன்ன அவர் ஏதோ ஒரு ஆற்றத்தை ஒரு பிளேட்ல வாங்கி எழுதி கொடுத்தாரு. ஏமாத்து வேலை. ரத்த சம்பந்தமான உறவு உள்ளவர்களா ரத்தத்தை சொல்லி கூப்பிடலாம். நீ ரத்த சம்பந்தம். தேவருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்ன? எடப்பாடி பழனிசாமி தேசிய குடும்பத்துல வந்தவங்க. அவங்க அப்பா காங்கிரஸ், அம்மா காங்கிரஸ் தாங்களா? விடுதலை போராட்டத்துல அவங்க யாரும் உள்ள போனாங்க? மாமச்சார் உள்ள போயிருக்காங்க? யாராவது ஃப்ரீடம் போயிட்டு இருக்காங்களா? எந்த வகையில ஒரு ரத்த சொந்தமாவாரு? ஜாதியை விட்டுருங்க, ஜாதி இல்ல, தேவருக்கு ஜாதி இல்ல, எல்லாரும் தமிழர். என்ன பாண்டு உங்களுக்கும் தேவருக்கு? என்ன பாண்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு இவருக்கு என்ன பாண்டு இருக்கு? ஒரு தேசியவாதிங்க, ஒரு காங்கிரஸ். இப்ப நான் சொல்லுவேன் தேவருக்கு, நான் காங்கிரஸ் கட்சியில இருந்தேன், இருந்தாலும் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தாரு நான் சொல்லலாம். நானும் காங்கிரஸ்ல இருந்தேன், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டேன், என்னுடைய முன்னோர்கள் இருந்தாங்க, நான் ஒரு உரிமை கொண்டாடலாம். அப்ப வெளியே வந்துட்டேன், காங்கிரஸ் வெளியே வந்துட்டேன். ஆனா நான் சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லலாம்? திராவிட கட்சியில இருந்துட்டு நீங்க எப்படி உரிமை கொண்டாடலாம்? அவரை வாங்கன்னு ஒருத்தன் ரத்த கையெழுத்து போறான்னா இவன் எவ்வளவு பைத்தியக்காரனா இருக்கும்? ரத்த கையெழுத்து போட்டு அவரை வாங்க எது கூப்பிடுறேன்? ரத்தத்தை எனக்கு இருக்கு, நான் பைத்தியக்காரன். ஒரு எக்ஸ்ட்ரீமா செய்யறது, ஒருத்தனை புகழ்வது என்று எல்லை மீறி புகழ்வது ஒரு தவறான அரசியல் இல்ல, பைத்தியக்காரன் செய்யற வேலை. அதுக்கு ஒரே பதில், பைத்தியக்காரன் பத்தும் சொல்லுவான், போனால் போகட்டும் விட்டு விடுன்னு எம்ஜிஆர் போட்ட மாதிரி அதை சொல்லிட்டு போக வேண்டியது. கையெழுத்து போட்டு கூப்பிடுற அளவுக்கு என்ன இருக்குன்னா, என்ன தேவர் அஞ்சலி செலுத்தவங்க கையெழுத்து போட்டவர் கூப்பிடுவான். எவ்வளவு கேவலமான எதாவது அரசியல் பண்ணவங்களுக்கு எழுதிக்கலாம் போயிட்டு பார்த்தோம்னா ஆர்பி உதயகுமார்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. சார், எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.